வணக்கம், நான் உங்க ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்ன அப்படின்னா கோதுமையில பரோட்டா. இந்த கோதுமை பரோட்டா எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கோதுமை பரோட்டாவை பொறுத்த வரைக்கும் அதாவது இது லச்சா பரோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க நார்த் இந்தியன் டைப்ல. இது கோதுமை பரோட்டா ரொம்பவுமே உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி இந்த கோதுமை பரோட்டாவை நீங்க சாப்பிடும்போது கொஞ்சம் சூடான பதத்துல இருந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஆறுனா கொஞ்சம் ஹார்ட்னஸா மாறும். அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த கோதுமை பரோட்டாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேக்காடு, அதாவது நம்ம பரோட்டா மாதிரி ரோஸ்ட் ஆனிச்சு அப்படின்னா அதனுடைய டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க வேகாம சாதாரணமா சப்பாத்தி மாதிரியோ அல்லது நம்ம சாதா பரோட்டா மாதிரி அந்த சாஃப்ட்னஸா இருக்கணும் அப்படின்னா அதனுடைய டேஸ்ட் அப்படிங்கிறது லைட்டா கசப்பு தன்மை அப்படிங்கிறது வரும். இந்த கசப்பு தன்மை அப்படிங்கிறது போகிறதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சர்க்கரையும் நான் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா குக்கிங் சோடாவை லைட்டா சேர்த்துக்கலாம். இது உங்களுடைய ஆப்ஷன் தான். இப்போ பாருங்க, நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கோதுமை மாவு 1/2 கிலோ மாவு நான் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படிங்கிறது ரொம்பவுமே கம்மியான விஷயம் தான். அதனாலதான் நான் தனியா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மட்டும் கொடுக்குறேன். இப்போ இதுல டைரக்டா நம்ம வீடியோவே போயிடலாம். இப்போ இந்த கோதுமை மாவு நான் 1/2 கிலோ மாவு நான் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் என்ன பண்றேன், உப்பு போடுறேன், சர்க்கரை போடுறேன், இது ரெண்டுத்தையும் சேர்த்து பிசைகிறேன். இதுல உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ஓமம் சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். நான் ஓமம்லாம் சேர்க்கல. ஒரு சில பேர் ஓமம் சேர்த்தும் பண்றாங்க இந்த பரோட்டாவை. அது அவங்களுடைய விருப்பத்தை சேர்ந்தது. இப்போ இது எல்லாம் சேர்ந்த பிறகு இதை நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மாவை. இந்த மாவை மிக்ஸ் பண்ண பிறகு நாம தண்ணி ஊத்தி பிசையணும். இந்த தண்ணி ஊத்தி பிசையறது என்ன அப்படின்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும். இப்போ மாவுல நான் தண்ணி ஊத்த ஆரம்பிச்சிட்டேன். நல்ல மாவை பிசையறேன் பாருங்க. இந்த பிசைஞ்ச பிறகு நாம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும். பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ மாவை நான் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டேன். பிசைஞ்ச பிறகு இது மேல ஆயில் நான் தடவி வைக்கிறேன். ஸோ இந்த ஆயில் தடவி வைக்கிறது எதுக்கு அப்படின்னா முதல் காரணம் மாவு ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கு. ரெண்டாவது காரணம் அந்த மாவு நல்லா மாலிஷ் ஆகி சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக நாம பண்றது. இப்போ இதுல ஆயில் தடவியாச்சு. தடவின பிறகு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு 10ல இருந்து ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு மாவை நீங்க என்ன பண்ணுங்க, ஊற வைக்கலாம். இப்போ நாம என்ன பண்ணியாச்சு, மாவை ஊற வச்சாச்சு. ஊற வச்ச பிறகு நான் எடுத்து நான் உருண்டை, சின்ன சின்ன உருண்டை, அதாவது சப்பாத்தி எப்படி போடுவோம் அந்த மாதிரி உருண்டைகளை நான் உருட்டிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கைகள்ல முதல்ல ஆயிலை எடுத்து தடவிட்டு இந்த ஆயில் தடவின பிறகு இந்த மாவை ஒரு உருண்டைகள், அதாவது உருண்டையா உருட்டிருக்கோம் இல்லையா, இந்த உருண்டையை ஒரு மாலிஷ் பண்ணிட்டு தான் நான் சப்பாத்தி தீத்துறேன். கீழ்ப்பகுதியில கொஞ்சம் எண்ணெய் போட்டிருந்தாலும் தப்பு இல்லை, இல்ல மாவு போட்டாலும் தப்பு இல்லை. பட் நீங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது மாவு அதிகம் போடக்கூடாது. இப்போ இந்த உருண்டைகளை நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப நம்ம உருட்டணும் இல்லையா, இந்த உருண்டையை சப்பாத்தி தீத்துற மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் தீத்தணும். இந்த சப்பாத்தி மாதிரி அதுக்குன்னு ரொம்ப மெல்லிசாவும் நீங்க தீத்த வேண்டாம். நார்மல் பதத்துக்கு நீங்க தீத்திக்கங்க. இப்போ இந்த சப்பாத்தி எப்படி நான் அழகா தீத்திருக்கேன் பார்த்தீங்களா? இந்த தீத்தின பிறகு இது மேலையும் சரி கீழையும் சரி இந்த மாவுல என்ன பண்ணணும் அப்படின்னா மைதா மாவை டஸ்ட் பண்றது அப்படிம்பாங்க. டஸ்ட் பண்றது அப்படின்னா அழுக்கு பண்றது இல்லை. ஸோ மாவை மேல நீங்க லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ ஸ்ப்ரெட் பண்றது எதுக்கு அப்படின்னா அந்த மாவு, அந்த சப்பாத்தியை நாம எடுத்து ஃப்ரில் மாதிரி மடிக்கணும். இந்த ஃப்ரில் மாதிரி மடிக்கிறது தான் இந்த கோதுமை பரோட்டாவினுடைய ஸ்பெஷலே. இப்போ இதை ஃப்ரில் மாதிரி மடிக்கணும். இந்த ஃப்ரில் மாதிரி மடிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன் பாருங்க, உங்களுடைய 2 கைகள்ல இந்த சப்பாத்தியினுடைய 2 பக்கத்தையும் நீங்க பிடிச்சிக்கங்க. பிடிச்சிட்டு முதல் மேல் பகுதியை லைட்டா மடிங்க. மடிச்ச பிறகு அதை லைட்டா உங்க மேல் பக்கம் தூக்கி அதை மறுபடியும் மறுபடியும் என்ன பண்ணணும், ஃப்ரண்ட் பகுதியை இழுத்து மறுபடியும் மடிக்கணும். இப்படி ஃப்ரண்ட் பேக் மடிச்சு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதை அழகா ஃப்ரில் மாதிரி நல்லா மடிக்கணும். இப்போ எப்படி மடிச்சிருக்கேன் பாருங்க.
இப்போ இந்த ஃப்ரில் மாதிரி மடிச்சதுல மேல மாவும் தெரியுது. நாம என்ன பண்ணணும், லைட்டா ஆயில் வந்து தெளிச்சுக்கணும். இப்போ இந்த ஃப்ரில்ல நம்ம ஆயில் தெளிச்சாச்சு. ஆயில் தெளிச்ச பிறகு இதை வந்து என்ன பண்ணணும், அப்படியே ஃப்ரில்லா இருக்கிறத நீங்க ரவுண்ட் பண்ணுங்க. இப்போ நான் வந்து எப்படி ரவுண்ட் பண்றேன் பாத்தீங்களா, இதே மாதிரி அழகா ரவுண்ட் பண்ணி ஒரு பகுதி வந்து நமக்கு உள்ள போயிடும், இன்னொரு பகுதி கைகள்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து என்ன பண்ணணும், உருண்டைய லைட்டா தூக்கி இந்த உருட்டணும் இல்லையா, இதை வந்து இந்த ஃப்ரில் மாதிரி இருக்கிறத தூக்கி அழகா அடியில சொருகிடணும். சோ சொருகிட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், இதை தூக்கி சொருகின பிறகு இதுக்கு மேல நாம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமா ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நல்லா தெளிச்சுக்காங்க. தெளிச்சுட்டு இதை உங்களுடைய 3 விரல், அதாவது வந்து நம்மளுடைய ஆள்காட்டி விரல், நடுவிரல், இந்த மோதிர விரல் இருக்கு இல்லையா, அந்த 3 விரலால லைட்டா ஒரு அழுத்திட்டு இப்போ நான் எல்லாத்தையுமே வந்து உருட்டியாச்சு. உருட்டின பிறகு இதை எப்படி ஃப்ரில் மாதிரியும் மடிச்சு பூ மாதிரி இதை வந்து அழகா சுத்தி வச்சுட்டேன். இப்போ இது மேலையும் நான் வந்து ஆயிலும் தடவி வச்சாச்சு. இப்போ இதை வந்து நாம பரோட்டா எப்படி தீத்துவோம் அந்த மாதிரி தீத்த போறோம். இப்போ இந்த பரோட்டா மாதிரி நான் தீர்த்தனதை நான் அதாவது வந்து என்ன பண்றேன், இந்த பூ மாதிரி மடிச்சு வச்சேன் இல்லையா, இதை வந்து நான் சொன்ன மாதிரி 3 விரல் ஒரு அழுத்திட்டு நம்ம ரோலிங் இதால வந்து திருப்ப அழுத்தி தீர்த்தணும். இந்த தீர்த்தறது ரொம்ப பெருசா நீங்க தீர்த்தக்கூடாது. ரொம்ப பெருசா தீர்த்தினீங்கன்னா சப்பாத்தி மாதிரி மெல்லிசா மறுபடியும் மாறிடும். அந்த லேயர் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால பரோட்டா எப்படி நம்ம தீர்த்துவோம் அதே மாதிரி தீர்த்தணும். குறிப்பா ஏற்கனவே நான் பரோட்டாலையும் சொல்லி இருக்கிறேன், இதுலயும் சொல்றேன், மாத்தி அதாவது திருப்பி தீர்த்தக்க கூடாது. ஒரே பகுதி தான் தீர்த்தணும். அந்த ஒரே பகுதி தீர்த்தனது மேல் பகுதி இருக்கிற மாதிரி தான் அழகா அடுக்கி வச்சுக்கணும். இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே அழகா தீர்த்திட்டேன். தீர்த்தின பிறகு தோசைக்கல்ல பத்த வச்சிருக்கேன். சோ என்கிட்ட வந்து பெரிய தோசைக்கல்லாம் இருக்கு. உங்கள்கிட்ட சின்ன சின்ன கல், வீட்டுக்கு நீங்க யூஸ் பண்ற கல்லு அப்படின்னா நல்ல கல்ல பத்த வச்சுக்கோங்க. பத்த வச்சுட்டு மெயினா குறிப்பா வந்து நான் ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல சப்பாத்தி அப்படிங்கிறது சாஃப்டா வரணும்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருப்பேன், நல்ல வந்து தீ வந்து அதிகமா இருந்து புகை வரணும் கல்ல இருந்து, அப்போதான் அந்த சப்பாத்திங்கிறது சாஃப்டா இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். இப்ப இந்த கோதுமை பரோட்டாக்குமே கல்லு நீங்க வந்து நல்லா சாஃப்டா, அதாவது வந்து நல்ல வந்து ஹீட்டா இருந்து இதை போட்டு எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். நீங்க கல்ல வந்து மிதமான தீயில வச்சு இந்த பரோட்டாவை போட்டு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இப்போ நீங்க பாப்பீங்க. நான் ஒரு வீடியோவும் காட்டுவேன். இப்போ நான் இந்த பரோட்டா போட்டு எடுக்கும் போதே உங்களுக்கு காட்டுவேன். நீங்க வந்து ரொம்ப ஓவரா தீர்த்தினாலோ வந்து சப்பாத்தி ஹார்டா போறதோடு இல்லாம உடையறதையும் உங்களுக்கு நான் காட்டுவேன். இப்போ தோசை கல்லு பத்த வச்சாச்சு. இதுல நம்ம வந்து அழகா தீர்த்தி வச்சதை ஷேப் மாறாம நீங்க வந்து நம்ம போட்டு எடுக்க வேண்டியதுதான். இப்போ நான் கல்லுல வந்து எப்படி பரோட்டாவை போட்டு எடுக்கிறேன் பாருங்க. சோ இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டு முதல் பகுதியை போட்டுட்டு கீழ்ப்பகுதியை திருப்பி விட்டுட்டு ஆயில் தெளிக்கணும். இந்த ஆயில் தெளிக்கிறது வந்து 2 பக்கமும் மாத்தி தெளிங்க. தெளிச்சுட்டு இப்போ மாத்தி எடுங்க. சோ இப்போ அந்த லேயர் வந்து நடு பரோட்டா பாக்குறீங்கல்ல, இந்த நடு பரோட்டால எப்படி லேயர் அப்படிங்கிறது தெரியுது பாருங்க. சோ இந்த மாதிரி தெரியும் போதுதான் அந்த லேயர் அப்படிங்கிறது அருமையா இருக்கும். இப்போ இத மாதிரி எல்லா பரோட்டாவையும் போட்டு எடுத்துக்கங்க. இப்போ இந்த பரோட்டா எல்லாத்தையும் நான் போட்டு எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம சாதாரணமா வந்து பரோட்டா எப்படி அடிப்போம் அந்த மாதிரி அடிச்சு நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து என்கிட்ட வந்து நான் வந்து இப்போ இந்த 1/2 கிலோ மாவு யூஸ் பண்ணேன்னு சொன்னேன். இதுக்கு வந்து ஒரு 12ல இருந்து 13 பரோட்டா வந்திருந்தது. சோ இந்த 13 பரோட்டாவை நான் என்ன பண்றேன், 2 தரமா போட்டு எடுத்துட்டு உங்களுக்கு இப்ப நான் 2 தரமாவும் போட்டு எடுத்ததையும் காட்டியிருக்கேன். சோ இத மாதிரி நீங்க கோதுமை பரோட்டாவை செய்யலாம். இப்போ கோதுமை பரோட்டா ரெடி. இப்போ பாருங்க, இந்த கோதுமை பரோட்டால அந்த லேயர் அப்படிங்கிறது எப்படி வந்திருக்கு பாத்தீங்களா, நான் உங்களுக்கு எடுத்தே காட்டுறேன் பாருங்க. சோ இந்த மாதிரி தான் இதுல லேயர் வரணும். அதுக்காக தான் ரொம்ப அழுத்தி தீர்த்தாதீங்க, மாத்தி தீர்த்தாதீங்க அப்படின்னு சொன்ன காரணமும். இப்போ சுவையான கோதுமை பரோட்டா ரெடி. இந்த கோதுமை பரோட்டால அதாவது வந்து நீங்க வந்து சர்க்கரை அப்படிங்கிறது சேர்க்கலன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த கோதுமை பரோட்டால நீங்க இன்னும் என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டுல இருக்கிற கருவேப்பிலை இருந்தது கொஞ்சம் காஞ்சி இருக்கு அப்படின்னா அந்த கருவேப்பிலைய கைகள், அதாவது வந்து பொரிக்கலாம் வேண்டாம், காஞ்ச கருவேப்பிலைய பொடி பண்ணி இந்த மாவோட சேர்த்து பண்றதுனாலும் பண்ணலாம். இல்ல எனக்கு அதை விட எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைசி இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பச்சை மிளகாவை நல்லா நைஸா கட் பண்ணி இதுல போட்டு மாவை பிசைஞ்சு அப்படி பண்றதுனாலும் பண்ணலாம்.
இல்ல இன்னும் விதமா எனக்கு வேணும் அப்படின்னா கார்லிக், அதாவது வந்து பூண்டை வந்து தோலை உரிச்சிட்டு நல்லா ஃபைனா சாப் பண்ணி அப்படி போட்டும் எடுக்கலாம். ஸோ இந்த கோதுமை பரோட்டாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய விருப்பம் தான், எப்படி வேணாலும் இதை பண்ணி சாப்பிடலாம். நமக்கு என்ன ஃபிளேவர் வேணுமோ அதுல நம்ம ஆட் பண்ணி சாப்பிடலாம். இப்போ சுவையான கோதுமை பரோட்டா ரெடி. செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன்ல செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி சூப்பரான வேற ஒரு டிஷ்ல வேற எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.